அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவராகவும் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான இரட்சகரை, ஞானமிக்கவரை, படைப்பாளரை, நம் அருகில் இருப்பவரை, நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கக்கூடிய அந்த நம்முடைய ஒரே எஜமானரை இங்கே நாம் அவரை அவருடைய வார்த்தைகளிலிருந்து கற்றுக்கொள்வதற்காகவும், அவரை புகழ்வதற்காகவும், அவரை போற்றுவதற்காகவும், அவரை துதிப்பதற்காகவும் இந்த வலைதள வகுப்பிலே நாம் அனைவரும் ஒன்று குழுமியிருக்கின்றோம். அந்த இரட்சகரை இங்கே நாம் நினைவுகூறுவதற்காக, அவரை போற்றுவதற்காக, அவரை புகழ்வதற்காக, அவரை துதிப்பதற்காக நாம் அனைவரும் இந்த வலைதள வகுப்பிலே ஒன்று குழுமியிருக்கின்றோம். மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும், அந்த குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது என்றும் நாம ஒரு தெளிவான அறிவை அடைஞ்சிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் நாம என்ன செய்யறோம், தொடர்ச்சியா அல்லாஹ்வுடைய வார்த்தைகளிலிருந்து கற்றுக்கொண்டே வரோம். சின்ன சூறா, பெரிய சூறா, எடப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். சென்ற வாரம் என்ன பார்த்தோம், 57 அத்தியாயத்தினுடைய 22வது வசனத்திலிருந்து சில வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்வுடைய தன்மைகளை நாம பார்த்தோம். தொடர்ச்சி நாம திரும்ப திரும்ப பேசுறது என்னன்னா தெரிஞ்ச விஷயங்கள். ஆனா என்னவா இருக்கு, நினைவூட்டலா இருக்கு நம்மளுக்கு. குர்ஆன் மொத்தத்திலே 6346 வசனம் தான். அது ஆதி காலத்துல இருந்து வந்த காலத்து இருக்குது, இன்னும் கியாமத் வரைக்கும் அதுதான். அதுல நாம என்ன செய்யறோம், திரும்ப திரும்ப நினைவூட்டும் விதமா அதை பார்த்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செஞ்சிடும், போதை செஞ்சுட்டு இருக்கிறோம். நமக்கு அது ஒரு சலிப்பில்லாத ஒரு புத்தகமா இருக்குது. திரும்ப திரும்ப பேசுறதுலாம் நமக்கு எந்த விதமான தடையும் அடைகிறது இல்லை. ஏன்னா நம்முடைய படைப்பாளருடைய வார்த்தைகளா இருக்குது. அவர் அப்படியே வச்சிருக்கிறாரு. எந்த ஒரு புத்தகத்தையுமே ஒரு தடவை படிச்சுட்டு அந்த ரிசல்ட் தெரிஞ்சிச்சுன்னா, அந்த ரகசியம் தெரிஞ்சிருச்சுன்னா, அதனுடைய கிளைமேக்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா திரும்ப நம்ம படிக்க மாட்டோம். இதான் அது. ஏன்னா படிக்கும் பொழுதே ஒன்றும் அது சஸ்பென்ஸ் இருக்காது. ஒரு படிக்காத புத்தகத்தை சஸ்பென்ஸ் இருக்கும். ஆனா குர்ஆனை பொறுத்த வரைக்கும் திரும்ப திரும்ப நமக்கு வழிகாட்டக்கூடியதா இருக்குது. ஏற்கனவே ஒரு வார்த்தையை படிச்சிருந்தாலும் திரும்பவும் நம்ம அந்த வார்த்தையை படிக்கும் பொழுது, அந்த வசனத்தை படிக்கும் பொழுது நமக்கு வெவ்வேறு சரியான கோணத்திலே நம்முடைய பக்திக்கு ஏற்றவாறு வழிகாட்டி கொண்டே இருக்குது அப்படிங்கிறது நம்ம அறிஞ்சிருக்கிறோம் இல்லையா? அந்த அடிப்படையில் தான் நம்ம நினைச்சிடறோம். ஒரே வசனம் தான், ஏற்கனவே பார்த்த வசனமா இருக்கும், திரும்பவும் பார்க்குற வசனமா இருக்கும். ஆனா நமக்கு வழிகாட்டுதல் மட்டும் என்ன செய்யும், திரும்ப திரும்ப நமக்கு அதுல இருந்து சூப்பரைஸ் அதை ஃபில்டர் ஆகி போயிட்டே இருக்குது. ஏற்கனவே என்ன அறிஞ்சு வச்சிருக்கோமோ அதையும் தாண்டி நாம அறியக்கூடிய வகையில் அல்ல நமக்கு அந்த வார்த்தைகளை வச்சிருக்கிறார் அப்படிங்கிறது அறிஞ்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில நாம் இன்னைக்கு ரேண்டமா ஒரு சூறாவை பார்ப்போம். ஆவது பில்லா விஷயத்தான் இருக்கு. அத்தியாயம் 20 தாஹா அப்படின்னு சொல்லி தலைப்புள்ள ஒரு சூறா. அது இடப்பட்ட ஒரு வசனம் பார்ப்போம். 124 124. அதாவது அல்லாஹ்வுடைய தூது செய்தி அலட்சியப்படுத்தக்கூடியவங்களை பத்தி அல்லாஹ் நமக்கு ஒரு விஷயம் கற்றுக் கொடுக்குறாரு. நம்ம அதை பத்தி இன்னைக்கு சில பார்ப்போம். அதாவது நம்ப மறுப்பவர்களுக்கு துன்பகரமான வாழ்வு தவிர்த்து விட முடியாதுங்கிறார். யார் கடவுளை நம்பலையோ, நம்ப மறுத்து துன்பகரமான நம்ப மறுத்து இருக்கிறாங்களோ அவங்கள பொறுத்த வரைக்கும் துன்பகரமான வாழ்க்கையை தவிர்த்து விட முடியாதது தலைப்பு. அதுக்கப்புறம் இந்த வசனம் 124 அவது விலை விஷயத்தான் இருக்கு. என் தூது செய்தியை அலட்சியப்படுத்துகின்றவனை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய வசனங்களை, வார்த்தைகளை அலட்சியப்படுத்த, அதை தெரிந்து கொண்டு அலட்சியப்படுத்துறது. அலட்சியப்படுத்தக்கூடிய ஒருவனை பொறுத்தவரை அவனுக்கு துன்பகரமானது ஒரு வாழ்வே இருக்கும். மேலும் உயிர்த்தெழுப்பப்படும் நாள் அன்று அவனை நாம் குருடனாக எழுப்புவோம் அப்படிங்கிறது 124 வசனத்தினுடைய வார்த்தைகளா இருக்குது. அது அரபில் வந்து ஒமன் அஹ்ரத அன் திக்ரிஹி ஃபஇன்னலஹு மஈஷத்தன் தன்கா வ நஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா அப்படின்னு சொல்லி அந்த வசனம் வரும். அது ரொம்ப சிறப்பான ஒரு வார்த்தைகளா இருக்கும். அதை திரும்ப திரும்ப படிக்கக்கூடியதா இருக்கும், நல்லா இருக்கும் அந்த வசனம். பொதுவாக அரபி வசனம் கேட்கறதுக்கே ஒரு மந்திர சொல்லு மாதிரி. அது எந்த வசனம் படிச்சாலும் அது என்ன விஷயம் சொல்லுதுன்னு நமக்கு புரிஞ்சு விடக்கூடிய அளவுக்கு அந்த வார்த்தைகள்லாம் எளிமையா நம்ம பழகிருக்கோம். தமிழ் பேசக்கூடிய மக்களா இருந்தாலும் நம்மளோட நிறைய வார்த்தைகள் என்னவா இருக்குது, அரபியில உள்ள வார்த்தைகள் நம்ம பல பழகிருக்கிறோம். லேசா நம்ம ஒரு டிரான்ஸ்லேட் எடுத்து பார்த்தாலே தெரியும் அந்த அரபி மூலத்துல நம்ம பேசக்கூடிய பாசையும் சேர்ந்து இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் இந்த சூறா வந்து
ஒமன் ஆகிறதான் திக்ரிஹி பைனலகு மைசத்துன்னு தொடங்கக்கூடிய அந்த சுரு தன்கா வனசுருகு யோமல் கியாமல் தியாகமா கால ரப்பி அது திரும்ப அவர் சொல்றோம். எழுப்பப்பட்டவர் சொல்றாங்கன்னா திரும்ப வருதும் பாப்பா அதை பத்தி. அப்ப இந்த விஷயம் என்னன்னா அல்லாவுடைய தூது செய்தியை பற்றி இங்க சொல்லப்படுது. அதை அலட்சியப்படுத்த கூடாதுன்னு சொல்லப்படுது. அலட்சியப்படுத்தக்கூடிய ஒருவனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய வாழ்வு துன்பகரமாக இருக்குங்கிற. எல்லாருக்குமே வாழ்வு இருக்குது. எல்லா ஜீவராசியும் வாழ்க்கை நடக்குது. அன்றாடம் நம்ம காலைல எழுந்திக்கிறோம், நம்முடைய பொதுவான வேலைகளை கடமைகளை செய்யறோம், சாப்பிடுறோம், வேலைக்கு போறோம், திரும்ப வீட்டுக்கு வரோம். திரும்ப நைட்ல நம்ம என்டர்டெயின்மெண்டா வெளியே போறதா போறாங்க, வியாபாரத்துல இருக்கிறாங்க. அது மாதிரி நம்ம திரும்ப நைட்டு தூங்குறோம். திரும்பவும் அதே வேலை தான் ருட்டீனா செஞ்சுட்டே இருக்கோம். திரும்பவும் பல் தேய்க்கிறது, காஃபி குடிக்கிறது, டிஃபன் சாப்பிடுறது, அப்புறம் வேலைக்கு போறது, அப்புறம் மதிய லஞ்சு, ஈவினிங் ஸ்நாக்ஸ், அப்படின்னே நம்முடைய காலம் போயிட்டே இருக்குது இல்லையா? இந்த காலங்கள் மனிதனுடைய, ஆனா நம்ம இதுக்கு வரல. நம்ம நினைச்சு பார்த்தோம் இதுதான் காலம் திறந்து செஞ்சுட்டே இருக்கிறோம். நம்ம இதுக்கு தான் வந்திருக்கிறோமா அப்படின்னு கேட்டா நம்ம அதுக்கு வரல. நாம் எதுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறோம். கடவுளை மட்டும் வழிபடத்தான் நாம வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத அல்லாவுடைய நாம அறிஞ்சிருக்கிறோம். ஆனா இது அறியாத மக்கள் அல்லாவுடைய இந்த வேதத்தின்பால் அலட்சியமா இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்வு துன்பகரமாக இருக்கும் அப்படிங்கிறது அல்ல நமக்கு ஒரு விஷயமா சொல்றார். இன்னைக்கு பெரும்பாலான வாழ்க்கையை பார்க்கிறோம். கஷ்டமா மக்கள் மனிதர்கள்ல நிறைய நாடுகள்ல ஒரு துன்பகரமான வாழ்க்கை, கஷ்டமான வாழ்க்கை, அன்றாட பிரச்சனை, நாளைக்கு என்ன செய்யணும்னே தெரியாது. விடிஞ்சாலும் ஒரு கஷ்டம் தான், அவனுக்கு பொழுதாலும் கஷ்டம்தான். இது மாதிரியான ஒரு துன்பகரமான வாழ்க்கை ஏன் இருக்குதுன்னா அல்லாவுடைய அந்த வசன வார்த்தைகளை அவங்க என்ன செய்யறாங்கன்னா அதை கவனத்தில் எடுத்துக்கொள்றது இல்லை, அதை அறிய முற்படுறது இல்லை. எவ்வளவு மக்கள் இருக்காங்கல்ல, பல தரப்பட்ட மக்கள் இருக்காங்க. நம்மள்கிட்ட பல பேரும் பல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம ஏன் அப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத பத்தி கூட அவங்க சிந்திக்கிறது இல்லை. கடவுளை சார்ந்து இருக்கக்கூடியவங்க மகிழ்ச்சியா இருக்கிறோம். நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் சரியா இருக்குது, ஏன்னா நம்ம வேதத்திலிருந்து பெறப்பட்ட வார்த்தைகளா இருக்குது. ஆனா அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயமே இல்லாம கடைசியில சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. மிருகங்களை போலன்னு நல்லா சொல்றாரு. அல்லாவுடைய வார்த்தைகள் அலட்சியப்படுத்தக்கூடிய பொறுத்த வரைக்கும் இந்த பெரும்பாலான மக்கள் துன்பத்துல ஏன் இருக்கிறான் அப்படின்னா அவங்க அல்லாவுடைய அந்த வார்த்தைகள் அலட்சியமா வச்சிருக்கிறாங்க. அதை முற்படவே இல்லை, அதை அறிந்து கொள்வதற்கு அவங்க முற்படவே இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு நிறைய மக்கள் நம்ம நாடு இல்லை, நம்ம நாடோட கீழான நாடுகள் கூட இருக்குது. துன்பகரமான வாழ்க்கைக்கு காரணம் அல்லாவுடைய இந்த வார்த்தை அவங்க இந்த என்ன செய்யல பொருட்படுத்துறது தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே நாம நம்முடைய பணக்காரங்களோ ஏழையோ ஆனா மகிழ்ச்சியா இருக்கிறோம். மகிழ்ச்சிங்கிறது எல்லாருக்குமே பொதுவானது கிடையாது. அவங்க இருக்குல்ல, பணம் உள்ளவங்க மகிழ்ச்சியாகவும் பணம் இல்லாத அப்படி இல்லை. மகிழ்ச்சிங்கிற அந்த ஒரு உணர்வுங்கிறது வந்து நமக்குள்ள எல்லாருக்குமே இருக்குது. அதை எல்லாரும் அனுபவிக்கிறாங்க. ஏழையும் அனுபவிக்கிறான், பணக்காரனும் அனுபவிக்கிறாங்க, பணம் இல்லாத அனுபவிக்கிறாங்க, பணம் உள்ளவனும் அனுபவிக்காம இருக்கிறாங்க. பல விதமான படித்தரங்கள் இருக்குது. அப்ப அந்த மகிழ்ச்சியான வாழ்வு தான் அல்லாஹ் நமக்கு கொடுத்த வாழ்வா இருக்குது. துன்பகரமான வாழ்வுங்கிறது அது மோசமானது. அதை யார் அனுபவிக்கிறா அப்படின்னாக்க அல்லாஹ்வுடைய வமன் ஆதரவு யார்கள் எவர்கள் என் தூது செய்தியை அலட்சியப்படுத்துகின்ற ஒருவனை பொறுத்தவரை அவனுக்கு துன்பகரமானது ஒரு வாழ்வே இருக்கும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய ஒரு என்னவா இருக்குது, சாபமா இருக்குது. அல்லாஹ்வுடைய ஒரு வார்த்தையா இருக்குது. அதுல எந்த விதமான மாற்றமும் இருக்க முடியாது அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. மேலும் அவனை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தை துன்பத்தை அனுபவிச்சாங்கல்ல, மறுமையிலே அவன் கஷ்டப்படுவாங்க. அவனை எழுப்பப்படும் போது எப்படி எழுப்பப்படுவாங்க, மேலும் உயிர்த்து எழுப்பப்படும் நாள் என்று அவனை நாம் குருடனாக உயிர்த்து எழுப்புவோங்கிற கண்ணில்லாத ஒருத்தன் தான். வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது நம்ம பார்வை தான், கண்ணு. அந்த கண்ணை கொண்டு தான் நம்ம பார்க்கிறோம். ஒளி இருக்குது, ஒளியும் கண்ணும் ஒன்னா சேர்ந்தா நமக்கு பார்வை தெரியும். ஒளி இல்லைன்னு சொன்னா பார்வை தெரியாது. இருட்டுலையோ ஒரு ஆள் கடல்லையோ இடத்த கடலை விரிச்சு பார்த்தா நமக்கு என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஏன்னா அங்க ஒளி வெளிச்சம் இல்லை. வெளிச்சத்தால நமக்கு படிச்சிருக்கிறாரு, அது பார்ப்பதற்கு தான். அப்ப அந்த பார்வை நமக்கு எவ்வளவு முக்கியமா இருக்குது. பார்வை இருந்தால் தான் நடமாட முடியும், நம்ம மூவ் பண்ண முடியும், எதையும் அறிந்து கொள்ள முடியும். எவ்வளவு விஷயம் நம்ம அறிஞ்சிருக்கிறோம், எவ்வளவு நம்ம விஷயங்கள் நம்ம வலைதளங்களை பார்க்கிறோம். அந்த பார்வை இல்லைன்னா என்ன செய்ய முடியும், நம்மளால பார்க்க முடியாது. சில பேர் படிச்சு தெரிஞ்சுக்கிறாங்க, அதுக்கு டெக்னாலஜி இருக்குது. ஒரு கூடுதலால பேப்பர்ல முள்ளா அது உள்ளு குத்தி இருக்கும், மேல தடவை பார்த்தாலே தட்டுப்படும். அந்த விரல் அந்த சென்சிட்டி எப்படி சொல்றது, இந்த தொடு உணர்வு உடம்புல வந்து நமக்கு நிறைய உணர்வு இருக்குது. கையில நமக்கு என்ன தொடு உணர்வு ஒன்று இருக்குது. தொட்டு பார்த்தாலே நம்ம சொல்லிடுவோம் இது என்னது, என்ன கண்டுபிடி சொல்லலாம். இது தேங்காய், இது மாங்காய், இது புளியங்காய், இது கத்திரிக்காய், உருட்டி பார்த்து உருளைக்கிழங்கு, இது வெண்டைக்காய். ஷேப் நம்ம யாருமே தெரியும். நம்மளுக்கு கண் தெரிஞ்சவங்க நம்ம யாருமே பார்த்துருக்கிறோம். இப்ப கண்ணு மூடி என்ன செய்ய முடியும், தொட்டு பார்த்து சொல்றோம்ல. இதே அந்த பொருளை உதிரை வந்து தேக்கி சொல்லுங்களேன், நம்மளால சொல்ல முடியாது. அதை தேங்காய் தேய்ச்சா சொசரும் தெரியுமே செய்கிற தேங்காய் எப்படி சொல்ல முடியாத.
கையில தொட்டு உருட்டி பார்த்தா தான் அந்த ஷேப் தெரியும் நம்மளுக்கு. ஆனா முதுகுல அந்த தொடு உணர்வு இருக்கான்னா உணர்வு இருக்கும். ஆனா தொடு உணர்வுங்கிறது அந்த அந்த அளவு செஞ்சு இருக்காது, கை மாதிரி இருக்காது. இது மாதிரி அவங்க அடிச்சாங்க. கண் தெரியாதவங்க இந்த பேப்பர்ல வந்து ஆணியில குத்தி இருக்கும். நம்ம அந்த பள்ளிக்கூடங்கள்லாம் காட்டுவாங்க, ஸ்கூல் படிக்கும்போது காட்டுவாங்க இந்த மாதிரி ஸ்கூல்ல எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத. அவங்க பேப்பர்ல நம்ம என்ன பாடம் 5ஆம் கிளாஸ் படிக்கிறோமோ அந்த பாடத்தை அவங்க பேப்பர்லயே படிப்பாங்க. நம்ம எப்படி வேகமா தமிழ் வரிகளை படிக்கிறோமோ அதே மாதிரி வெளி செய்வாங்க. அதை தொட்டு சரன்னு ஒரு தேய்ச்ச உடனே தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. அந்த தொடு உணர்வுலயே அவங்களுக்கு என்ன இருக்குது, அந்த வார்த்தைகள் எழுத்துக்களை தெரிஞ்சிடும். நம்மள மாதிரி வேகமா படிக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா நம்மளை விட சுப்பீரியரா படிப்பாங்க. அவங்க அவங்களுடைய அறிவு அந்த மாதிரி கூடுதலா இருக்கும். யார் ஒருத்தருக்கு ஒரு குறைபாடு இருக்குதோ, நம்ம எல்லாம் இருந்தா எல்லாத்தையும் நம்ம குறைபாடு இருக்கும். அவங்கள மாதிரி ஷார்ப்பா இருக்க முடியாது. ஆனா அந்த கண் தெரியாதவங்க வேற ஏதோ ஒரு ஊனமா இருந்தாங்கன்னா அவங்க பல விஷயத்துல என்ன இருப்பாங்கன்னா அட்வான்ஸா இருப்பாங்க, நம்மளோட ஷார்ப்பா இருப்பாங்க. நம்ம கூட கண் தெரிஞ்சு நடந்தா கூட தடுக்கீழ வந்துருவோம். இவன ஒருபோது கீழே விழ மாட்டாரு. பாத்திருக்கீங்களா? அவர் கிளீன் நடப்பாரு. தட்டி தட்டி 2 பக்கம் தட்டுவாப்ல. பொருள் எதுவுமே இல்ல அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிடுவாரு. தெரிஞ்சுட்டு வேகமா போயிட்டே இருக்காரு. நம்ம கூட அந்த மாதிரி செய்யணுமா நமக்கு தெரியாது. அந்த மாதிரி அவங்களும் அறிவு பெற்ற மக்களா இருக்கிறாங்க. அல்ல ஒருத்தருக்கு அப்படி குறைபாடு படி இருந்தா இன்னும் நிறைபாடு செய்யறாருங்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கு தொடு உணர்வால அந்த விஷயத்த படிப்பாங்க. அப்ப நமக்கு எவ்வளவு இலவா கொடுத்திருக்கிறாரு. பார்த்த மாத்திரத்துல நமக்கு ஒரு ஒட்டுமொத்தமா பார்க்க முடியுது, ஒரு படத்தை பார்க்க முடியுது, ஒரு வீடியோ பார்க்க முடியுது. இந்த மாதிரி வாய்ப்பு அவங்களுக்கு இல்ல. அவங்க சொன்னா புரிஞ்சுக்கிடுவாங்க. இந்த மாதிரி விஷயம் வந்திருக்கு வீடியோல அப்படின்னா அப்படியான்னு கேட்டு தெரிஞ்சுக்கு நாலேஜ் வளர்த்துக்க முடியுமே தவிர அவங்களே பார்க்க முடியாது. அவங்களுக்கு வண்ணம் தெரியாது, கலர் தெரியாது, ஷேப் தெரியாது. ஒரு இதான் தேங்கான்னு சொல்லி கொடுத்தா தெரியும். தொட்டு பாப்பா உருட்டி பாப்பாரு, இதான்ப்பா தேங்காய், இதான் உடைக்காத இளநீ, இதான் முழுமையானது, இது காஞ்சது, அதுல இது பச்சை, இதுல இது உறுதியா இருக்கும், காஞ்சது உறுதி இல்லாம இருக்கும். நம்ம எல்லாமே அறிஞ்சிருக்கிறோம். இது அவங்களை சொன்னா கத்துக்கிடுவாங்க. இதுதான் அப்படின்னு சொல்ல முடியும் அவங்களால. அந்த மாதிரியான ஒரு தன்மை அந்த கண் தெரியாத உண்டு. அது அல்லாஹ் அங்க மென்ஷன் பண்றாரு. யார் என்னுடைய இந்த வேதத்தின் பால் வெளிப்பாடின் பால் சொல்றாரா? ஆமா, இந்த தூது செய்தி சொல்றாரு. இந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி போட்டிருப்பாங்க. நம்ம இதை பொறுத்த வரைக்கும் தூது செய்திங்கிறார். அதனோட இந்த வார்த்தை இந்த தூது செய்தியை அலட்சியப்படுத்த வரைக்கும் அவனை மறுமையில எப்படி எழுப்புவன சுடுறாங்க எழுப்புவோம் கூடாது. எவ்வளவு பெரிய சாதகம் தெரியுமா? இந்த உலகத்துல நம்மளால 1 மணி நேரம் வாழ முடியாது. கட்டிக்கிட்டு நம்ம பரிச்சயமான இடம், இந்த இடம் நம்ம வாழ்ந்து பழகின இடமா இருக்கும். நம்ம வீடு சும்மாடி கட்டி ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு ஜஸ்ட் ரொம்ப கஷ்டப்படுவோம். சும்மாடி நான் உட்கார்ந்தா ஒன்றும் பிரச்சனை இருக்காது நம்மளுக்கு. ஆனா எந்திரிச்சு நின்று நடமன்னா தடையிட்டே இருக்க வேண்டியதான். நமக்கு தெரியும் நம்ம வீட்டுடைய டோர் வந்து 4 அடி தான் தெரியும். ஆனா இருந்தாலும் தடையை பார்த்து தான் 5வது அடி கண்டுபிடிக்கவே தவிர 4 அடி தான் தைரியமா எட்டி வச்சு போக மாட்டோம். கண்டெரில எட்டி வச்சு வேகமா நடக்க முடியாது. ஏன்னா முட்டிடுவோம். அது ரொம்ப கஷ்டமானது. கண்ணுங்கிறது நமக்கு எவ்வளவு ஒரு 50 கிராம் தான் இருக்கும் இடம். அதை பிச்சு போட்டா 50-75 கிராம் இடம் இருக்கும். ஆனா அது செய்யக்கூடிய வேலையை பாருங்க. எவ்வளவு வண்ணங்களை பார்க்குது, எவ்வளவு கலர்களை பார்க்குது, எவ்வளவு ஷேப்பை பார்க்குது, எவ்வளவு விஷயங்களை அறிஞ்சிருக்கு இல்லையா? அப்படி அல்ல நமக்கு ஒரு மிகச்சிறந்த படைப்பை வழங்கியிருக்கிறாரு. அந்த படைப்பை பத்தி சொல்லும் பொழுது மறுமையில அவனை எப்படி எழுப்புவேன், குருடனாக பார்வையற்ற ஒருத்தனாக நான் எழுப்புவேங்கிறாரு. இப்போ பார்வைங்கிறது எவ்வளவு முக்கியமானது. அதுவும் மறுமையில பார்வை இல்லைன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும், எவ்வளவு துன்பமா இருக்கும். அப்படி எழுப்புவேன் என்ன காரணங்கிறத பின்னால் அல்ல சொல்றாரு. கால ரப்பி, அவன் கூறுவான், கால ரப்பி லிமா கஷ்டத்தனி ஆகுமா வக்கது குண்டு பசீரா. அவன் என்ன கேட்கிறான்னா, அவன் கூறுவான், என் ரட்சகரே. அப்பவும் கடவுளை ரட்சகன் அழைக்கிறான். நான் பார்வையுடைய ஒருவனாக இருந்த போதிலும் ஏன் என்னை நீ குருடனாக வரவழைத்தீர் அப்படின்னு கேட்கிறான். எப்படி? நான் அந்த உலகத்துல பார்வையா இருந்தேன்ல, நான் கண் தெரிஞ்சு ஒருத்தரதான் இருந்தேன், எழுப்பி இருக்கிறாரு. அவனை திரும்ப வெளிக்காச்சு, என்னை ஏன் இங்க குருடன் எழுப்பி வரவழைச்சின்னு கேட்கிறான். அல்லாட்ட கேள்வி கேட்க முடியுமா? போனதே சொல்லு. நம்ம அல்லாவுடைய அரசனை பேசவே முடியாது. இதெல்லாம் ஒரு டைலாக் அல்ல இருக்கு சொல்றாரு நம்மளுக்கு. அது அல்லா எழுத்து பேச முடியாது. அது எப்படி நடக்குங்கிறது நம்மளுக்கு படிப்பா காட்டுறாரு. இதெல்லாம் நடக்கும், இப்படிலாம் பேசுவான், இப்படிலாம் செய்வான். அப்ப நீங்க என்ன செய்ய ஆயத்தம் நடந்துக்கிறீங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்க நம்ம தவிர்க்கணும்னா நாம எப்படி இருக்கணும்? அல்லாவுடைய அந்த வேதத்தை அணுகக்கூடியவங்களா இருக்கணும். அலட்சியப்படுத்தக்கூடாது. தெரிஞ்ச விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அலட்சியமா இருக்கக்கூடாது. நம்ம பார்க்க நம்ம தொழுகிறோம், எங்கால தொழு இருக்குது, பெரும்பாலும் கடைபிடிச்சிடறோம். ஆனா சில நேரங்கள்ல தவிர்க்க முடியாம அந்த இது பொழுது போயிடும். அப்ப நம்ம அதை வந்து கஷ்டமா பாக்குறோமா, அப்படி அலட்சியம் விட்டுருதாமா, அதை வருத்தப்படுறோமா, நமக்கு நம்ம தான் பரிசோதனை பண்ணிக்கணும். அப்ப நாம வந்து ஒருவேளை தொழுகலை என்னோட வேலையா போனோம், அப்படி வந்து இங்க வந்து ஒரு வீட்டுக்கு வரும்பொழுது அது அசர் வந்துருச்சு, சார் நம்மளால தொழுக முடியல அப்படின்னு வரும்பொழுது நமக்கு வருத்தம் இருக்கணும்ல.
வருத்தம் இல்லாம டைம் ஆயிடுச்சு அவ்வளவுதான் தொழில் முடிஞ்சிச்சு அப்படின்னா அது அலட்சியம். நமக்கு அது மேல அக்கறை இல்லை. நம்ம அந்த மாதிரி அலட்சியம் இருக்கக்கூடாதுங்கிறத அங்க எல்லாம் சொல்றாரு. பெரும்பாலும் நினைச்சிடும் அந்த அல்லாவுடைய வசனத்துக்கு மதிப்பு கொடுத்து நடக்கணுங்கிறத இங்க சொல்றாரு. அப்ப அந்த மாதிரி உள்ள ஒருத்தனை பொறுத்த வரைக்கும், அலட்சியப்படுத்தக்கூடிய பொறுத்த வரைக்கும் மறுமையில் அவன் என்ன செய்வான்? எழுப்பப்படுவான். அப்ப அவன் கேட்கிற அந்த இடத்துல, நான் பார்வையிட ஒரு நாள் இருந்த போதிலும் என்னை ஏன் அப்படி வரவழைக்கிறே வரவழைச்சின்னு கேட்கறான். அங்க அல்ல பதில் சொல்றாரு. அப்ப குருடா இருக்கிறது ஆனா அவனால உணர முடியுது இல்ல, இது மறுமை, நாம அந்த சன்னிதானத்துல நிக்கிறோம், நம்ம எழுப்பப்பட்டுட்டோம், திரும்பவும் அதெல்லாம் உணர்றான் பாருங்க. நமக்கு கண்டுதான் தெரியலையே தவிர மீண்டும் எழுப்ப விட்டோங்கிறத புரிஞ்சுக்கிறான் அந்த இடத்துல. நம்ம மறுமை வந்துட்டோம், விசாரணைக்கு வந்துட்டோம், நம்ம ஒரு அல்லாவுடைய சன்னிதானத்துல நிக்கிறோம், என்னை எப்படியா அப்படி கேள்வி கேட்கறான்ல, அங்க சந்திக்கும் போது கேட்க முடியாதனால. அப்ப அதெல்லாம் அவனால உணர முடியுது, ஆனா பார்வை இல்லை. அப்படி ஏன் வரவழைச்சுன்னு கேட்கும் பொழுது அப்ப அல்லாஹ் சொல்றார் அந்த இடத்துல, அவர் கூறுவார், நமது வெளிப்பாடுகள் உன்னிடம் வந்த போது அவற்றை நீ மறந்து விட்டதால் இப்போது நீ மறக்கப்பட்டு விட்டாய்கிறார். அல்லாவுடைய இந்த வார்த்தைகள், வசனங்கள், வெளிப்பாடுகள் அவனிடத்திலே வந்த போது நீ மறந்து விட்டதால்ங்கிறார். நீங்க யாரும் சொல்ல தெரியுமா? குறிப்பா நமக்கு தான் அந்த வசனமே. அதாவது இந்த வேதத்தை அணுகாதவனுக்கு எதுவுமே தெரியாது இல்லைங்க. நாம வேதத்தை அணுகணுங்க. இந்த வார்த்தை என்ன, வசனம் என்ன, சட்டம் என்ன, வரம்பு என்ன எல்லாம் நமக்கு தெரியும். தெரிகிற மறந்துன்னு சொல்றாங்க. வேதத்தை படிக்காத ஒருத்தனை பத்தி இங்க பேச்சே இல்லைங்க. வேதத்தை படிச்சவனை பத்தி தான் பேச்சு. ஏன்னா வேதத்தை படிக்காத ஒருத்தனை நீ மறந்து சொல்ல அப்படி சொல்ல மாட்டார்ல. அப்படி சொல்ல அந்த வார்த்தை எப்படி வருது பாருங்க. அவர் கூறுவார், நமது வெளிப்பாடுகள் உன்னிடம் வந்த போது அவற்றை நீ மறந்து விட்டதால் இப்போது நீ மறக்கப்பட்டு விட்டாய்கிறார். இந்த வேதம்ங்கிறது ஒண்ணு வந்திருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். உலகத்துல பல மதங்கள் இருக்குன்னு தெரியும். பெரிய மதங்களா இருக்கக்கூடியதுன்னு நம்ம அறியலாங்க. கிறிஸ்துவம், இஸ்லாம், இந்து நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேதம் இருக்குன்னு தெரியுது இல்ல. அந்த வேதம் வந்த போது அந்த வேதத்தை பத்தி அக்கறை எடுத்துக்கல பாத்தீங்களா? அதை அவன் அணுகவும் இல்லை, அக்கறை எடுக்கவும் இல்லை, அதை அதன் பக்கம் வரவே இல்லை. அப்ப அதை மறந்தவன அவன் இருக்கு, அவனுக்கு தான் ஒரு கேள்வி வருது. அப்போ படிச்சவனுக்கு மட்டும் இல்ல, வேதம் மனிதனுக்கு பொதுவானதா இருக்குது, அவனை பத்தியுமா காமனா வருது. இந்த இடத்துல எப்படி சொல்றாருன்னா, இவ்விதமாகவே நாம் கூறி கொடுப்போம் பின்னால அவற்றை மறந்து விட்டதால் இப்போது நீ மறக்கப்பட்டு விட்டாங்க. இந்த வேதத்தை பார்க்காம இருந்தால அவனுக்கு கண்ணி இருந்துச்சு. கண்ணி எதுக்கு கொடுத்திருக்கிறான்? அவருடைய வார்த்தையில பார்ப்பதற்கு, அவர் சொன்னதை பார்ப்பதற்கு, நல்லது செய்வதற்கு. அத அல்லாஹ் கொடுத்த எந்த ஒரு விஷயமே சரி, அதை நல்லதுக்கு பயன்படுத்தலைன்னா, நீ கெட்டதுக்கு தான் பயன்படுத்துறன்னா நீ பயன்படுத்தாதங்கிறாங்க. சொல்றோம். காது கொடுத்திருக்கிறாரு, வாய் கொடுத்திருக்கிறாரு, எது கொடுத்திருக்கிறாரு? அவருடைய கீழ்ப்படிவதற்கு, அல்லாஹ் கீழ்ப்படிவதற்கு. அல்லாஹ் கீழ்ப்படியாம நீ வேற ஒண்ணுக்கிடாமா அதை பயன்படுத்தணும்னா நீ ஏன் பயன்படுத்தணும் கேள்வி இருக்குல்ல. அல்லாஹ் கொடுத்த ஒரு உறுப்பு அந்த கண்ணு, அதையா நீ அல்ல தடை செய்யப்பட்டதுக்கு நீ பயன்படுத்தினா நீ பயன்படுத்தாதீங்க இன்னும் சொல்லணும். அந்த அளவுக்கு நமக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். அதனால அந்த இடத்துல அல்லாஹ் சொல்லும் போது அந்த வேதத்தை மறந்ததுனால அந்த போது அவற்றை மறந்து விட்டதால் இப்போது நீ மறக்கப்பட்டு விட்டாங்க. யாரு இந்த வேதத்தை மறந்துட்டாங்களோ, நம்ம தெரிஞ்சிருந்தே அதை மறந்து நடக்கிறோமோ, அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க மறந்து விட்டதுனால நாம ஒண்ணு மறந்துட்டோம் அப்படிங்கிற அதனால ஒரு குருடா படிச்சோம் அப்படிங்கிறத இங்க சொல்லப்படுதாக. நமக்கு பார்வை ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருக்குது. அந்த பார்வையில நம்ம அனுபவிக்கிறோம், அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியல. அதே சமயத்துல இந்த பார்வை இருந்து இறந்தும் ரொம்ப கஷ்டமா. நம்ம பார்வையில வாழ்ந்திருக்கோம்ல, ஒரு ஏஜ் நமக்கு வரும், பார்வை குறைபாடு வரும். இப்ப ஏன் கண்ணாடி போடுறோம்? ஒழுங்கான பார்வை தெரியல, அதான் கண்ணாடி போடுறோம். இப்ப கண்ணாடி போட்டு சமாளிச்சுக்கிறோம். கண்ணாடி போட்டாலும் தெரியாத சூழ்நிலை வரும். இந்த பெர்சன்டேஜ் குறையும். 1 1.5 1.75 அப்படி பவர் கூடிக்கே போகும். இது 4 5 போயிடுச்சுன்னா அது 0 ஆயிடும். அப்புறம் கண்ணாடி போட்டாலும் தெரியாது. சுத்தமா கண் பார்வை போச்சுங்கிற மாதிரி லெவல் வரும் தெரியுமா? அப்பதான் நமக்கு அந்த கண்ணோட அருமை தெரியும். கண் இருக்கும்போது நம்ம எவ்வளவு ஆட்டம் போட்டோம் அப்படிங்கிறது. அப்ப இதெல்லாம் நம்ம உணர்றோம்ல. நமக்கு ஒரு காலம் இருக்குது, நம்ம அதை அடைய போறோம். அதுக்கு நம்ம சரியா இருக்கணும், திருந்தணும்னு நினைக்கும் பொழுது அது அல்லாஹ் கொடுத்த அறிகுறியா இருக்குது. அது நல்ல புத்தி. அந்த புத்தி கடவுள் நம்ம கொடுத்துருக்கிறாரு. நாம இப்ப ஒழுங்கா இருக்க முயற்சி பண்ணணும், வரம்பு மீறக்கூடாது அப்படிங்கிறதுல நமக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு அறிவா இருக்குது. அதே சமயத்துல திரும்பி அல்லாஹ் சொல்றாரு, வரம்பு மீறுதலாக தன்னுடைய இரட்சகரின் வெளிப்பாடுகளில் நம்பிக்கை கொள்ள மறுத்தவர்களுக்கு இவ்விதமாகவே நாம் கூலி கொடுப்போம். மறு உலகில் அந்த தண்டனையானது மிக மோசமானது, அதே சமயத்தில் நிலைத்திருப்பது அப்படி சொல்லி 127 சொல்றாரு. இங்க சொல்ற விஷயம் என்னன்னா, அல்லாஹ்வுடைய வேதத்தின்பால் வராம வரம்பு மீறியவர்கள், இதுதான் வரம்புன்னு இருக்கு. நம்ம சட்டம் தெரியும் நம்மளுக்கு, எது செய்யணும் எது செய்யக்கூடாது, எது உண்மை எது பொய், எது ஹக்கு எது பாத்தில், எல்லாமே பிரித்தறிவிக்கப்பட்டிருக்கு.
அல் ஃபுர்கான் சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம் எல்லாம் கொடுத்துருக்குறாரு குரான்ல. எது கூட எல்லாமே இருக்குது. அதை நம்ம அந்த வரம்புக்குள்ள இருந்தோம்னு சொன்னா நான் தப்பிப்போம், அல்ல நம்மள மீட்டுக் கொள்வாரு. அதே சமயத்துல வரம்பு மீறியவர்களாக தன்னுடைய ரட்சகரின் வெளிப்பாடுகளில் நம்பிக்கை கொள்ள மருத்துவர்களுக்கு மருந்து வேதத்தில் நம்பிக்கை கொள்ளணும். அல்லாஹ்வுடைய இந்த வேதத்தில் நம்பிக்கை கொள்ள வெறும் நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு நமக்கு 19 என்ற அற்புதம் வெளிப்பட்டிருக்குது. அந்த சான்றை கொண்டு இது உண்மையிலே கடவுளுடைய வார்த்தைகள், இது மனித எழுத்துக்கள் இல்ல. அது நிறைய நம்ம பாக்குறோம். அவருடைய சட்டங்களை, அந்த நுணுக்கங்களை, அந்த வேதத்தின் வரிகளை, வார்த்தைகளை, மாற்ற முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை இதெல்லாம் பார்த்துலன்னா அந்த கூடுதல் சான்றாக நாம என்ன செய்யறோம், அதை அறிஞ்சு வச்சிருக்கிறோம். அந்த மாதிரி பரவமீறல தங்களுடைய அரசியல் வெளிப்பாடு நம்பிக்கை கொள்ள நம்பிக்கையை பற்றி சொல்றாரு. மருத்துவர்களுக்கு இவ்விதமாகவே நாம் கூலி கொடுப்போம் அப்படிங்கிறார். அப்ப இந்த குருடனா எழுப்பப்படுறதெல்லாம் இந்த கூலி இது மட்டும் இல்ல, மறு உலகில பொறுத்த வரைக்கும் அந்த தண்டனையானது முதல்ல நல்லா சொல்றது எது தெரியுமா? ஆரம்ப சிலர் பாருங்க, அவங்க துன்பகரமான வாழ்க்கை சொல்றாருல்ல, நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு அந்த துன்பகரமான வாழ்க்கை தான் இருக்கும். மறுமையை பொறுத்த வரைக்கும் அந்த தண்டனையானது மிக மோசமானது. அதே சமயத்துல நிலைத்திருப்பதில்லை. சாதாரண வழிகளை நம்மளால தாங்க முடியல. அந்த வழியில் எப்படி இருக்கும் நம்மளுக்கு? ஒரு எலும்பு நம்முடைய வச்சிருக்க உடம்புல எலும்புகள் இருக்குது, பலகீனமா இருக்குது. சின்னதான் லேசா ஒரு தட்டு கால தட்டிடுது, ஒரு கதவுலையோ ஒரு நிலையிலையோ லேசான ஒரு தட்டு. வாகனங்கள் இயக்குறோம், வாகனங்கள் இரும்பால செய்யப்பட்டுதான் இருக்குது, அதுல ஸ்டாண்ட் இருக்குது. சம்டைம் அதெல்லாம் நடக்கும் நம்மளுக்கு. அது லேசான ஒரு தட்டு தட்ட உடனே இந்த பலகீனமான எலும்பு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்குதா இல்லையா? அந்த வழி நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனா இதெல்லாம் தாண்டி அந்த வழி இருக்குங்கிறத நம்ம அறிஞ்சுக்கிட்டோம். அவர்களுக்கு ஒவ்வொரு சமயத்திலையும் புதிய புதிய தோள்கள் போர்த்தப்படுங்கிறார். எரிஞ்சி உழுந்துட்டா அனுபவிச்சுட்டா முடியணும்ல, முடியாது. புதிய தோல், அதை உணரக்கூடிய புதிய தோள்களை நாம் பொருத்துவோங்கிறாரு. அப்போ திரும்ப திரும்ப வழியை அனுபவிக்கக்கூடிய ஒருத்தன் அவன் இருப்பான் அப்படிங்கிறத நரகத்தோட வேதனையை பத்தி நமக்கு நிறைய அல்ல சொல்றாரு. அது தூரத்துல வரும்போதே அதனுடைய குதிரைகள்ல சத்தத்தை உணர்வாங்கிறாரு. அது அடர்த்தி இந்த குறுகிய இடம்ங்கிறாரு. இந்த ரூம் இருக்கிறதுல 150 ஸ்கொயர் ஃபீட் இடம். இங்க எத்தனை பேர் நிக்க முடியும்? ஒரு ஆளா இன்னும் 150 பேர் நிக்க அதுல 300 நோட்டு போட்டு அடிச்சிக்க முடியாது. 150 பேர் தான் நிக்கவே முடியும் அப்படின்னா 300 பேர் அடிச்சு கூட்டிட்டா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதான் நினைச்சு பார்க்கணும். நம்ம ஃப்ரீயா உட்காந்துருக்கோம், அதுக்கெல்லாம் நமக்கு வாய்ப்பு இல்லை நம்மளுக்கு. ஆனா நம்ம அந்த அல்லாவுடைய வேதனைய, நம்ம கஷ்டங்களை நம்ம நினைச்சு பார்த்தோம்னா நமக்கு அப்படியே ஒரு புழுக்கு ஏற்படும். 300 அதனால கனவுல நம்ம நிறைய பாக்குற அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு எல்லாம் நிறைய அறிவொளி ஊட்டுறாரு. கஷ்டமான விஷயங்கள் நமக்கு நிறைய கொடுத்து அறிவொளி விட்டு நம்மள ஃப்ரீயா எழுதிக்கும் போது அப்படியே ஒண்ணும் இல்லை, நடக்கல, நம்ம சுதந்திரமா தான் இருக்கிறோம் நம்மள உணர வைக்கிறாரு. அப்ப அதை அடையாமல் இருப்பதற்கு, நமக்கு திரும்புவதற்கு, சீர்திருந்துவதற்கு தான் அந்த மாதிரி விஷயம் நம்ம கொடுக்குறாரு. சின்ன சின்ன தண்டனைகள் எல்லாம் கொடுக்குறாரு, வழிகளை கொடுக்குறாரு, நோயை கொடுக்குறாரு, வேதனை கொடுக்குறாரு. எதுவுமே என்ன இல்லை, நிரந்தரமா இல்லை, வருது, வலிக்குது, போகுது. எதுக்கு? அந்த சிறு தண்டனைகள் நாம சீர்திருந்துவதற்கு, நம்மளை சரி பண்ணுவதற்கு, அதெல்லாம் நம்ம எல்லாம் அருள் புரிஞ்சிருக்கிறார். அந்த மாதிரியான சோதனைகள்லாம் அருள் புரிஞ்சதுனால தான் நம்ம அப்படி பண்றாரு. அதே சமயத்துல மத்தவனை பொறுத்த எந்த கஷ்டமே இல்லை, நாம் அவனை பத்தி என்ன செய்ய வேண்டியது இல்லை, யோசிக்க வேண்டியது இல்லை. அவன் நல்லா இருக்கான, அவன் சீர்திருந்த வாய்ப்பு இல்லை, அல்ல அவனை விட்டுட்டாரு, நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. அது நினைக்கிறோம் நமக்கு. ஆக மறுமையை பொறுத்த வரைக்கும் அந்த தண்டனை பொறுத்த நிரந்தரமானதுங்கிறார், நிலையானதுங்கிறார். அந்த காலம், நேரம், வயசு ஒண்ணும் கிடையாது, அன்றாடம் நடந்துகிட்டு இருக்கும், எல்லாமே இருக்கும். இங்க வாழ்க்கை மாதிரிதான். ஆனா அது முடிவுறாத வாழ்க்கையா இருக்கும். இது முடிவுள்ள வாழ்க்கையா இருக்குது, அது முடிவுறாத வாழ்க்கையா இருக்கும். எவன் ஒருத்தன் சொர்க்கத்துக்கு போறாரோ அவர் ஹும்ஃபீகா காலிதீன், என்னைக்கு அது நினைச்சிருப்பாரு. எவரு ஒருத்தர் நரகத்துக்கு போறாரோ அவர் என்றென்றும் அங்கே தங்கியிருப்பாரு. அதுதான் அது குரானுடைய கோட்பாடா இருக்குது. நாம அறிஞ்சிருக்கிறோம். கொஞ்ச காலம் இருப்போம், அப்புறம் வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி செய்தியெல்லாம் இந்த குரானுக்கு அப்பாற்பட்டு சொல்லக்கூடிய இருக்கிறாங்க. அதெல்லாம் எதுக்கு வழிவகுக்கும் தெரியுமா? தப்பு செய்ய வழிவகுக்கும். ஏன்னா எதா இருந்தாலும் கொஞ்ச காலம் தான் அனுபவித்து திரும்பி வந்துருவோம்ல சொர்க்கத்துக்கு, களிமா சொல்லிட்டோம்ல அப்படின்னு ஒரு பறக்க வச்சிருக்கிறாங்க. அது மாதிரி சொன்னா இங்க சீர்திருந்த வாய்ப்பு இல்லை. ஆனா நல்லா சொல்ற மாதிரி என்றும் நிலைத்திருப்பாங்க அப்படி சொல்றாரு பார்த்தீங்களா? அதுதான் என்னதுங்க, நாம சீர்திருந்த ஒரு வாய்ப்பா இருக்குங்கிறது அந்த வார்த்தையில சொல்றாரு. ஆக அது நிலையான தண்டனைக்கு முன்னால நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்வுடைய வேதத்தை வெளிப்பாட நீங்க அறிய முற்படுங்க, முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தெரியலமா, உங்களுக்கு நமக்கு தமிழ் படிச்சிட்டோமா, அரபி கொஞ்சம் வார்த்தையில படிக்க ஆசைப்படுறோமா, அதுக்காக நம்ம உழைக்கணும். பாடுபடக்கூடிய இதுக்கு தான் பாடுபடணும். அல்லாஹ்வுடைய வேதத்தை அறிவதற்கு எல்லா இடத்தையும் ஒரே மாதிரியான வார்த்தை இருக்குது. ஏன் மொழிபெயர்ப்பு தப்பு தான் பண்ணியிருக்கிறான், நம்மளா கண்டுபிடிக்க முடியும். குரான் படிக்கும் போது சிக்கல் ஏற்படும் அந்த மொழிபெயர்ப்பு பண்ணும்போது. அன்னைக்கு ஒரு படிச்சா சரியான கருத்தா இருந்துச்சு, இன்னைக்கு அது மாற்றமா இருக்க, ஏன் இருக்கு மூலத்தை எடுத்து பார்த்தா தப்பு தவறுமா எழுதி படிப்பாங்க. இது மாதிரி நம்மளாம் அந்த விஷயத்த நம்ம அதுக்காக உழைக்கணும், முற்படணும் சொல்ல வர. நம்மளுடைய வாழ்க்கையை வீணாக்காம அதுல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கணும். நாம குரான் மட்டும் மார்க்கம், கடவுள் மட்டும்தான் மார்க்கம் தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம அதுதான் இருக்கிறோம் அப்படி நினைச்சிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்வோம், வலிக்கு போயிடுவோம்.
அப்ப நம்ம வந்து அதுல ஃபில்டர் ஆகிட்டே இருக்கணும், ஃபில்டர் ஆகிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? அல்லாவுடைய பாதையில பாடுபடணும், அந்த வேத அறுத்து அறிய முற்படணும். நமக்கு தெரியும் குரான்ல எத்தனை அத்தியாயம் 116 சொல்ல தெரியும். எல்லாத்தையும் ஒற்றையா சொல்லுங்கன்னா நமக்கு கஷ்டமா இருக்கும். 10 யூனிஸ், 20 தாகா, 30 ரூமு, 40 வாசிரு, 50 காஃபு, 60 மும்தகினா அப்படின்னு வரிசையா வரணும்ல. வரமலன்னு 9 பேரும் சொல்லு, 9 பேரும் சொல்ல தெரியணும். அப்படி அப்படி அதுல எக்ஸ்பர்ட் ஆகணும். முதல்ல அத்தியாயத்தை கண்டுபிடிக்கணும், ஒரு அத்தியாயம் எத்தனை வசனம் இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கணும், எந்த விஷயம் எங்க சொல்லப்படுதுங்கிறத நம்ம அடிக்கடி படிக்கும்போது ஞாபகம் வரும். அது மூலம் போதப்பட்டாலும் இதைத்தான் சொல்லுது நம்ம கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்குலாம் நமக்கு வார்த்தையில நம்ம பரிச்சயம் ஆகணும். அப்படி நம்ம முயற்சி பண்ணோம்னா நம்ம தொடர்ச்சி அல்லாவோட பாதையில இருக்கிறோம், நம்ம முன்னேறுவோம். அல்ல அடிச்சுவாரு, நம்மளை மீட்டுக் கொள்வாரு. அதற்கான முயற்சி நம்ம இன்ஷா அல்லாஹ் செய்வோம். ஆக நம்ம குரான்ல இருந்து எதை நம்ம கற்றுக்கொண்டோமோ அதை நம்ம வாழ்க்கையிலையும் படிப்படியை பெற்று ஒழுகுவதற்கு அல்லாஹ் நமக்கு அருளும் திருதியும் செய்வார்னு சொல்லி வார்த்தையில் பூலடித்தும் அல்லாஹ்வுக்கு கூறி இந்த உபதேசத்தை நிறைவு செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமு அலைக்கும்.